எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் சின்னதாக ஒரு பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற துணியில் பர்ஸ் செய்யலாம் நம்ம. அதுக்கு நான் இங்கே 2 துணி எடுத்திருக்கேன். இந்த துணியில் 12க்கு 12 பாயுது அளவு. நான் எடுத்து பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், 12 இருக்குது. அதே மாதிரி 12க்கு 12 எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறத 12க்கு 12 ரெடி பண்ணி துணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே போடுற துணியும் அதே மாதிரி வேறு என்ன கலர் இருக்கோ அதை வச்சுக்கலாம். என்கிட்ட இருக்க இந்த கலர் இருந்தது, நான் சரி இதையே மேட்ச் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அதே அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம். இப்போது 12க்கு 12 எடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த கிராஸு கீழ் பக்கம் 2 இன்ச்சு வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு கேர்வாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சரிங்களா? இங்கேருந்து ஒரு 3.5, இங்கேருந்து ஒரு 3.5 அப்படியே ஒரு ஜாயிண்ட் பண்ணிவிடுங்க. இந்த கேர்வ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த கேர்வை கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மேலே வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா? இங்கே வந்து 12 இருக்குது. இதில் வந்து நம்ம இங்கே ஒரு 1 இன்ச்சு தள்ளிட்டு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு தள்ளிட்டு இப்போ இதை மாதிரி 3 லைன் கட் பண்ணியிருக்கேன். 1 2 3. இந்த பாருங்கள், இதுவும் 2 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா? ட்ரெஸ்ஸுக்கு டாட் பிடிக்கிற மாதிரி கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி 2 கிளாத்துலேயும் இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடம் சுருக்கமாக வரும், இது கொஞ்சம் நல்லா அகலம் வரும். அதுக்காக இந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கலாம். துணியை வந்து ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையிலேயே தைக்கலாம். இதை மிஷின் தேவைப்படணும்னு அவசியமே இல்லை. மிஷின் இல்லாமையே நம்ம வீட்டில் கையிலேயே வச்சு தைக்கலாம், சரிங்களா? தையல் தெரிஞ்சால் போதும். இப்போ இந்த ஷேப்பை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதுவும் 2 இன்ச்சு தாங்க வச்சுருக்கேன், ரொம்ப வைக்கல. 3 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 3 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்களும் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஹைட்டு வந்து 3 இன்ச்சு, சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த 2 பீஸையும் இந்த மாதிரி வெட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த 2 பீஸையும் இப்படி பிரிச்சுட்டு இந்த சைடை வந்து நம்ம இங்கே தைக்கணும். எப்படி, சரிங்களா? இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எல்லாத்தையும் அதே மாதிரி இந்த சைடை வந்து 2த்தையும் சேர்த்து ஜாயிண்ட் பண்ணணும். 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைனிங் பீஸை வந்து நம்ம இது மேலே வச்சு தைச்சிட்டு திருப்பிக்கலாம். நான் அதை வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வச்சுட்டு உள்ளே அப்படியே ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம் நம்ம, சரிங்களா? தைக்கிறதுக்கு பார்க்கலாம் வாங்க. இங்கே போட்டிருக்கேன், பிரித்து போட்டிருக்கேன். இந்த நல்ல பக்கம் வந்து வெளியில் வச்சுருக்கேன், தைக்கிறத உள் பக்கம் வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த துணியை நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டு தைச்சிக்கலாம் 1 by 1. முதல்ல இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக நம்ம இதை தைச்சிட்டு வந்துடலாம்ப்பா.
இங்கே பாருங்கள், இந்த இதுவை வந்து அப்படியே வச்சு தச்சுட்டேன் நான். தச்சுட்டு இப்போ இந்த கேர்வுக்கான ஷேப்பை வந்து கட் பண்ணிடுவோம் நம்ம. சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இதே ஷேப்புக்கு இதை கட் பண்ணி அப்படியே தச்சிடும். ஒன்று ஒன்றா கட் பண்ணி தைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு துணி நிறைய இதுவாக இருக்கும். உள்ளே வழுக்கி போகுது இல்லையா, அந்த மாதிரி இதுவாகாத சாஃப்டாக இருக்குது ரொம்ப துணி. அதனால் நீங்கள் இது வந்து கட் பண்ணிவிட்டு தச்சுட்டு அடுத்தது கட் பண்ணிக்கணும். அப்போ சிக்கல் ஆகாது, நிறைய சிலும்பல் ஆகாத நீட்டாக வரும். பாருங்க, இதை தச்சுட்டேன். அதே மாதிரி இதையும் தச்சுக்கணும். கட் பண்ணிட்டு தச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்புறம் முதல்ல தந்து தைக்கலான்னு தைக்கும்போது நிறைய டிஸ்டர்ப் ஆகும், உங்களுக்கு டைம் நிறைய எடுக்கும். இதை மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணிட்டு நீங்கள் தைக்கும் போது சீக்கிரமாக வேலையும் முடியும், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணதை நம்ம தச்சுட்டோம். தச்சுட்டு கட் பண்ணதை தச்சிருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் இது வைக்கிறதுக்கு முன்னாடி சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது மேலே வந்து துணி வச்சு தைக்கலாம். க்ளோஸ் பண்ணலாம் இதை. சரிங்களா? இப்போ இதுக்கு மேலே துணி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான துணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ துணியை இது மேலே வச்சு இந்த அன்இவனாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆக்கி ஒரு தையில் வச்சுக்கணும். மடித்து நான் இதை தச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஜிப்பை வந்து கார்னரில் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். ஜிப்பை வந்து இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இது எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ரன்னரை திருப்பிட்டேன். திருப்பி ஆப்போசிட் சைடு தைச்சிட்டு வரணும். சரிங்களா? இந்த இடம்லாம் தைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக தைங்க. ஏன்னா உங்களுக்கு புரியாத கடகடன்னு நம்ம தைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகிடும். லெஃப்ட் வச்சோமா, கரெக்டாக வச்சோமா, சைஸ் ஒழுங்காக வச்சோமான்றது கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் பொறுமையாக தைங்க. இது எவ்வளோ வேணுமோ லென்த்து, இப்போ லென்த்து கரெக்டாகவே கிடைக்குது. நான் இது பழைசு வாங்கி வச்சுருந்ததை தைச்சிருக்கேன். அந்த லென்த்தை வச்சு தைச்சிருக்கேன். ஜிப்பை நான் வச்சுருக்கேன். ஜிப்பு வச்சுட்டேன். ஜிப்பு வச்சுட்டு இப்போ இந்த துணியை வந்து ரெண்டாக திருப்பி போட்டு நம்ம நல்லா தச்சிடலாம். ஓரம் ஃபுல்லாகவே ரெண்டு தையல் போட்டுட்டு வந்துடலாம். ஜிப்பை வந்து தள்ளிக்கலாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுட்டு இந்த ஹெஜ்ஜை இப்படி நல்லா கரெக்டாக பிடிச்சி தச்சுக்கலாம். சரிங்களா? பேக் வந்து நம்ம பர்ஸ் வந்து தச்சிருப்பேன், ஹேண்ட் பேக் மாதிரி. இப்போ இதில் ஜிப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். ஜிப்பு இருக்குது. இந்த ஜிப்பை வந்து நம்ம கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா இழுத்து தைக்கும்போது நமக்கு அது லூஸ் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி டைட் பண்ணாலே போதும். சைடில் பிடிச்சி அந்த ரெண்டாக டைட் பண்ணுங்கள். அப்போ சரியாக பிடிச்சிக்கும். அப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இதுக்கு பேக் கைப்பிடி வேணுனாலும் தைக்கலாம். நான் இதில் வந்து இந்த லாங் கைப்பிடி மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். இதை ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன். இதை முடிச்சுட்டு நான் வீடியோ இதில் ஃபோட்டோ போடுறேன் கைப்பிடி வைக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் இருந்தால் அந்த வேறு இன்னொரு இருக்கணும்ல செயினை, அந்த செயினை கூட இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வருது பாருங்கள் ஹேண்ட் பேக்கில் செயின். அந்த செயின் இருந்தால் கூட இதில் நீங்கள் மாட்டிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிந்தனை மொழி சிரித்து வாழவும் சிந்தித்து செயல்படவும் அப்படின்ற வார்த்தை படித்தேன் கேலண்டர் பேப்பரில். நல்லா இருந்தது. அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், சிரித்து வாழ சிந்தித்து செயல்படு அப்படின்ற பொன்மொழி
எனக்கு பிடிச்சிருந்தது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.